தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் போதிய பராமரிப்பும் இல்லாமல் அவை இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை, நீலகிரி, நெல்லை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் அரசு பேருந்துகள் நிலை குறித்து இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் முழுவதும் 1181 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர இந்த மாவட்டத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சுமார் 70 அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பெரும்பான்மையான பேருந்துகள் பயன்பாட்டுக்கான காலம் முடிந்த பின்னரும் இயக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறு இயக்கப்படும் பேருந்துகளிலிருந்து கரும்புகை அதிக அளவு வெளியேறுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு பேருந்து 6 வருடங்கள் மட்டுமே இயக்கலாம், அதற்கு மேலே இயக்கக்கூடாதுன்னு அரசே ஒரு கொள்கை முடிவை எடுத்தது. பண நெருக்கடி, நிதி நெருக்கடி காரணத்தினால ஒரு 45% மேலான பேருந்து, ஒரு 6000 பேருந்து, இந்த 600 பேருக்கு மேலாக லாயக்கற்ற பேருந்துகள் தான் ஓடிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் ஓடி பழுதடைந்த பேருந்துகளே மலை மாவட்டங்களில் இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதன் விளைவாக பேருந்துகள் பழுதடைந்து ஆங்காங்கே காட்டுப்பகுதியில் நின்று விடுவதால் மக்கள் மிகவும் அவதிக்கு ஆளாவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் 7 சிறிய பேருந்துகள் இயக்கப்படுவது சற்று ஆறுதலாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சமவெளி பகுதியில் ஓடி காயலாங்கடைக்கு போகக்கூடிய பேருந்துகளையே இங்கே இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் மாற்றி புதிய பேருந்துகளாக இந்த சுற்றுலா தலமான நீலகிரியில் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் அரசு பேருந்துகளில் பயணிப்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவே அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கும் பேருந்துகள் தரமற்ற நிலையிலேயே இயக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் விழுப்புரம் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு தேய்மானத்திற்கு பிறகே திருவள்ளூர் பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் பேருந்து பயணம் ஆபத்தானதாக மாறிவிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளும் மக்கள் பயணிக்கவே பயந்து பயணிக்கக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளும் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசு பேருந்துகளை சிரத்தையுடன் பராமரிப்பதுடன் அதிக அளவு புதிய பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.